அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. ஓடிக்கொண்டிருக்கும் நீரில்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எறிய முடியும். தேங்கி கிடைக்கும் நீரைப் போல் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அங்கே பாசி பிடித்துவிடும் நண்பர்களே. உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் சிறைப்பிடிக்கும் மக்களே. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். நாம் கற்றது கையளவு கூட இல்லை அன்பர்களே. ஆனால் எதை கற்றுக்கொள்கிறோமோ என்றாவது ஒரு நாள் அது நம் வாழ்க்கையில் பயன்படாமல் இருந்ததில்லை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சியும் வேண்டும். இந்த வீடியோவில் பல முத்தான சொற்கள் பதிந்துள்ளன. இந்த சொற்கள் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். கேட்டுத்தான் பாருங்களேன். வெற்றி பெற வேண்டும் என்றும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சியை எடுப்பதில்தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறோம். எதை செய்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நாம் இன்றைய தினத்தை இழந்து கொண்டிருப்பதால்தான் பல தோல்விகள் நம்மை வந்து அடைகிறது. நமக்குள் எல்லா சக்தியும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை ஒழிந்திருக்கிறது. எதுவும் செய்ய முடியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. நாம் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் யோசித்து கொண்டே இருக்கிறோம். நம்மை போல் இருக்கும் மனிதர்கள் நாம் யோசித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கே சாதித்து விடுகிறார்கள். அவர்களும் நம்மை போல் மனிதர்கள்தானே. அவர்களால் செய்ய முடிவது ஏன் நம்மால் செய்ய முடிவதில்லை? இதை ஒரு கணம் யோசித்து பாருங்களேன். எப்போதுமே நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். புதுமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். புதுமைகள்தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பல விஷயங்கள் தெரிந்தால்தான் எங்குமே தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எது தெரியவில்லை என்று சொல்கிறார்களோ அதை கற்றுக்கொள்ள முன் நிற்போம். நாம் கற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டவே கூடாது அன்பர்களே. தேவையில்லாமல் நம்முடைய பொன்னான நேரத்தை வீணாக கழிப்பதிலும் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது சில தேவையற்ற பொழுதுபோக்கிலும் நம்முடைய நேரத்தை செலவழித்து வருகிறோம். எனக்கு தெரியாது என்பதை விட அதை தெரிந்து கொள்வோம் என்று வெறி இருக்க வேண்டும். அதை மாற்றிக்கொள்வதற்கு நம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களோடு இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்களையும் சாதித்தவர்களின் ஆரம்பகால கஷ்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் எத்தனை துயரங்களை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருப்பார்கள் என்பதை நம் மனம் ஒப்புக்கொண்டால்தான் நமக்கு வரும் துயரங்கள் எல்லாம் சிறு துரும்பு என்று நமக்கு தெரிய வரும் அன்பர்களே. நாம் இன்று கஷ்டப்பட்டு எல்லாம் கற்றுக்கொண்டு முன்னேறிவிட்டால் நாளை பல பேருக்கு முன்னோடியாக இருக்கலாம் அல்லவா? இதுவே இன்று கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்வதற்கோ எதையும் தெரிந்து கொள்வதற்கோ சோம்பேறித்தனமோ வெட்கமோ தயக்கமோ பட்டால் பல பேர் அப்போதும் நம்மை சுட்டிக்காட்டி இவர்களைப் போல் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். இதுதான் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆகையால் அதை மாற்றுவதற்காக நம்முடைய மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதையும் கற்றுக்கொள்ள வெட்கமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்க நம் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் எதையும் சாதிக்க முடியும் அன்பர்களே. எந்தெந்த இடத்தில் நாம் முகாமிடுகிறோமோ, அதாவது எந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதோ அந்தந்த இடத்தில் நம் அறிவு பரந்து விரிந்து காணப்பட்டால் நாம் தலைநிமிர்ந்து நிற்கவும் எதையும் சாதிக்கவும் முடியும் அன்பர்களே. என்ன அன்பர்களே, எல்லாவற்றிற்கும் மனம்தான் காரணம். கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடை இல்லை. எந்த வயதிலையும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். எந்த நொடியில் இது நமக்கு தெரியவில்லையே என்று யோசிக்கும் நேரத்தில் அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். முயற்சியோடு தன்னம்பிக்கையும் வேண்டும். என்னதான் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சிறு தூண்டுகோல் வேண்டும். என்னதான் தூண்டுகோலுக்கு மனிதர்கள் இருந்தாலும் நம்முடைய முயற்சியும் வேண்டும். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் பதிந்துவிட்டால் முடிக்க முடியாத செயலையும் முடித்துவிடலாம். கற்றுக்கொள்ள முடியாதவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று தயக்கம் ஒரு தடையாக இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பொறுமையோடு பார்த்த அனைவருக்கும் நன்றி அன்பர்களே.